எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி மரி தரி 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 மரி 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 தரி 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 மரி பமப பமபமரி மரி தரி 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 மரி 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 தரி 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 மரி பமப சனி கேள்மணிதா மனம் மலை பாயும் வேதாளம், மனம் மலை பாயும் வேதாளம், பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். அப்பா இன்னைக்கு இதே மாதிரி நல்லபடியா இருக்கணும் பகவானே. என்னப்பா இதே பார்த்துட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லைம்மா, இந்த 2 டப்பாவை பார்த்தியா? எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியல. அதே மாதிரி தான்ப்பா லக்ஷ்மண சித்துவாக்கும் கூட பிறந்த ராம சித்துவாக்கும் வித்தியாசமே தெரியாது. ஆனால் 2 பேருமே ஒரிஜினல் தான். சிமிலர்லி ரமேஷ் விக்ரம் 2 பேருமே கார்பன் காப்பி மாதிரி. நான் விக்ரம் கிட்ட சொல்லியிருக்கேன் ரமேஷை மீட் பண்ண வைக்கிறேன்னு. யாருன்னு பாருமா. வாங்க வாங்க வாங்கோ, என்ன திடீர்னு வந்திருக்கேன்? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். வாங்கோ உள்ள வாங்கோ. அன்னைக்கு அனுஷ பூஜைக்கு லக்ஷ்மணன் சித்தப்பா பேசினது கேட்டது எனக்கு இருப்பே கொள்ளல. அவரை நேர பார்க்கணும்னு மனசு கடந்து அடிச்சுண்டுது. அதான் உடனே பரப்பிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்து சித்தப்பா லல்லியாத்துக்கு, அதாவது என்னோட அத்தை அவாத்துக்கு போயிருக்கா. இதெல்லாம் உள்ள கொண்டு வந்து வைங்கோ. வாங்கோ. பெரியவா சரணம். அப்பா எப்படிமா இருக்க? இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி சோஃபா சோ குட். ஒரு வாரமா எந்தவித பிரச்சனையும் இல்லாம எல்லாரோடையும் சகஜமா பேசிட்டு இருக்கா. ஆனா எனக்கு தான் அப்பா திடீர்னு மாறிடுவாரோன்னு திக்குன்னு அடிச்சுக்கும். அஃப்கோர்ஸ் எதுவா இருந்தாலும் சமாளிச்சு தானே ஆகணும். அண்ட் டிமென்ஷியாவுக்கு பெருசா எந்த கியூரும் இருக்கிறதாவும் தெரியல. அல்சைமர்ஸ்ல கொண்டு போய் விட்டுடாம இருக்கணுமேன்னு தான் தினமும் நான் ஆண்டவன்கிட்ட வேண்டின்னு இருக்கேன். சரி வாங்கோ, ரொம்ப நேரம் உள்ளேயே இருந்தா அது வேற ஏதாவது நினைச்சுப்பா.
ஆமா, நீயும் எனக்கு ஏதோ ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லணும்னு சொன்னியே, ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் மட்டும் இல்லை, ஆச்சரியமான அதிசயமான விஷயம். ஏன் ருக்கு பாட்டி எங்கேயாவது பார்த்தேளா? என்ன மாதிரி உங்களுக்கும் ருக்கு பாட்டியை பார்க்கணுங்கிற ஆவல் வந்துடுது போல இருக்கு. இருக்காதா பின்ன? நம்மளோட மூதாதையர்ல யாரோ ஒருத்தர் எங்கேயோ இன்னமும் இருக்கான்னா பார்க்கணுன்னு தானே தோணும். ரொம்ப கரெக்ட். அவளை பார்க்கறது இருக்கட்டும், இந்தாங்க எடுத்துக்கோங்க. உங்க பிள்ளைய நேத்திக்கு பார்த்தேன். இதே ஊர்ல. என்ன? இதே ஊர்ல ரமேஷை பார்த்தேளா? அவன் கல்கட்டால என்ன இருக்கான்? அவன் பேர் ரமேஷ் இல்ல, விக்ரம். என்ன குழப்பறேள்? இந்த குழப்பத்துக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். புரியல. ரமேஷ் உங்களுக்கு ஒரே பிள்ளைன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, பை எனி சான்ஸ் உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்து அதுல ஒரு குழந்தைய தத்து கொடுத்துட்டேலா? சினிமா எல்லாம் வர மாதிரி டெலிவரி ஆன உடனே ஒரு குழந்தைய மட்டும் உங்க கையில கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைய வேற யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டாலும் என்ன? நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு, கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாவும் இருக்கு. ஆனா எனக்கு பிறந்தது ரமேஷ் மட்டும்தான். அப்ப நான் என்ன பொய் சொல்றேன்னு நினைக்கிறேளா? இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் பார்த்த விக்ரம், நீங்க போட்டோல காமிச்சேலே உங்க புள்ள ரமேஷ், அவரை மாதிரி கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம அப்படியே இருக்கார். நீங்க சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உங்க புள்ள கல்கட்டால தானே இருக்கா, நிச்சயமா உங்களுக்கு தெரியலையா? ஏன் உங்களுக்கு அதுலயே சந்தேகமா? அப்படி இல்ல, நீங்க உங்களுக்கு ஒரே புள்ள அதுவும் கல்கட்டால இருக்கான்னு சொல்லலையா? ஆனா இங்க கௌரி ரமேஷ் மாதிரி இருக்கணும்னு பார்த்திருக்கா. அவன் பேரு விக்ரம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த குழப்பத்தை தீர்க்க சுலபமான வழி இருக்கு. நான் விக்ரம் கிட்ட பேசி அவன் பேரண்ட்ஸோட இங்க வர வைக்கிறேன். நீங்க ரமேஷ்ட பேசி இங்க வர சொல்லுங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசினா மிஸ்ட்ரி சால்வ் ஆகும். என்ன தயங்குறேன்? இல்ல, என் புள்ள கொஞ்சம் முன்கோபி, அதான். விக்ரமும் அப்படிதான், a lot short tempered. அது அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் காலம் பார்த்து தான் பேசணும். இப்ப அவன் எங்க இருக்கானோ, என்ன பண்ணிட்டு இருக்கானோ? சந்தியா, சந்தியா. எஸ் சார். இங்க வரியா? வா. சொல்லுங்க சார். என் பேர் என்ன? ஏ சார். சொல்லு. அமார் நாம் கி போலோன். ரமேஷ். வாட்ஸ் மை ப்ரொஃபஷன்? போலுனா சொல்லு. வக்கீல் சார். சாதாரண வக்கீல் கிடையாது, ஒன் ஆஃப் த லீடிங் லாயர்ஸ் ஆஃப் கொல்கட்டா. சந்தியா, இது வரைக்கும் மொத்தம் நான் எத்தனை கேசஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன் உனக்கு தெரியுமா? 7642. ஒண்ணுல கூட தோத்தது கிடையாது. either outright verdict in my favor or out of court settlement. தெரியும் சார், ஆனா இப்போ எதுக்கு சார் அதெல்லாம் சொல்றீங்க? என்ன மாதிரி ஒரு பிரபலமான வக்கீல் ஆகணுங்கிற ஆசை உனக்கு இருக்கா இல்லையா? ஆமா சார். ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, உழைக்கணும். அந்த உழைப்புல ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும், இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். வெஸ்ட் பெங்கால்ல மொத்தம் எத்தனை பெண்டிங் கேசஸ் இருக்கு தெரியுமா? கொல்கட்டாவில் 6,05,740, மர்ஷிதாபாத்தில் 3,64,970, 24 பர்கானாஸில் 1,12,740, நொய்டாவில் 1,12,420, ஹவுராவில் போரும். இதெல்லாம் சரியா சொல்லு. ஆனா எதை தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். யூ நோ சம்திங்? வக்கீலா பிராக்டிஸ் பண்றதுக்கு அடிப்படை தேவை டிகிரி மட்டும் இல்ல. அவன் யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தை, தவறான ஒரு வார்த்தையால கேஸே க்ளோஸ் ஆயிடும். முஜாச்சோ, இந்த சப்மிஷன் நீ தானே டைப் பண்ண? கோர்ட்ல அக்யூஸ் திருன்னு முழிக்கிற மாதிரி முழிக்காத. ஐ நீட் an answer. போலோனா? ஆமாம் சார், இதை நான் தான் டைப் பண்ணேன். குட். நான் என்ன டிக்டேட் பண்ண, நீ என்ன டைப் பண்ணிருக்க? பாரு. லுக். Since my client is mentally unstable, due to which his behavior is erratic, we humbly submit that the case may be dismissed. இது நான் டிக்டேட் பண்ணேன். மேடம் என்ன டைப் பண்ணிருக்கீங்க? Since my client is mentally stable, due to which his behavior is erratic,
we humbly submit that the case may be dismissed. Good. Very good. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. மொத்தமா கேஸ் டிஸ்மிஸ் ஆகாது. என்னுடைய ப்ரொஃபஷன்ல இருந்து நான் டிஸ்மிஸ் ஆயிடுவேன். சார் நோ, வேண்டாம். I don't need your sorry. இதெல்லாம் ஒரு சப்மிஷன். மரம் மாதிரி நிக்காத. Pick them up. இப்படி ஒவ்வொன்றத்தையும் நானே பார்த்து பார்த்து பண்றதுக்கு நீ எதுக்கு இங்க? சார் வேண்டாம். I don't need your sorry. பூஜச்சோ. அது இல்லை சார், கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு பானர்ஜி வர்சஸ் முகர்ஜி கேஸ் இருக்கு. இது பானர்ஜி வர்சஸ் முகர்ஜி. முகர்ஜி இல்ல, சாட்டர்ஜி. ஏதோ ஒரு ஜி. எத்தனை மணிக்கு? லிஸ்டிங் படி 11:11 ஆயிடும் சார். 11 மணிக்கு தானே? பட் நம்ம கொல்கட்டா டிராஃபிக்ல போறதுக்கு 11 மணி ஆயிடும் சார். தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். எங்கது எங்க எங்க? கார்ல வச்சுட்டேன் சார். இதெல்லாம் சரியா பண்ணு. எராட்டிக்கு பதிலா எரோட்டிக். இந்த கோர்ட்டு கிளம்புற நேரத்துல தான் காலிங் பெல் அடிக்கும், டெலிஃபோன் அடிக்கும், செல்போன் அடிக்கும். கட் பண்ணத முதல்ல. சார் உங்க அம்மா தான் சார் கால் பண்றாங்க. என்னமா வேணும்? எங்கடா இருக்க? ஏண்டா இப்படி எரிஞ்சு விடுற? எனக்கு 10 வருது, அதான் எரிஞ்சு விடுறேன். எராட்டிக்கு எரோட்டிக்னு டைப் பண்ண வேண்டியது, சாட்டர்ஜிக்கு பானர்ஜின்னு சொல்ல வேண்டியது. என்னடா சொல்ற நீ? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. விட எனக்கு இப்போ கோர்ட்டுக்கு நேரமாகுது, நான் உனக்கு அப்புறம் பேசுறேன். ரமேஷா, இதை பாருடா, 2 நாளா உங்ககிட்ட பேசணும்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ தட்டி கழிச்சுட்டே இருக்கப்பா. நீ என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு தெரியும். இந்த பொண்ணோட ஜாதகம் வந்திருக்கு, அந்த பொண்ணோட ஜாதகம் வந்திருக்கு, அதானே? ஆளை விடுமா, நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேங்க. இருடா, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. என்ன சொல்றாரு உங்க புள்ள? அம்மா, யாரோட குரல் அது? என்ன பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? கூட்டவும் இல்லை, பெருக்கவும் இல்லை. இவோ கௌரி, உன்னோட கசின். கௌரியா? அது யார்? அது புதுசா? கசின்னு வேற சொல்ற? ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? எங்க இருக்கேனா, நான் இப்ப மெட்ராஸ் வந்திருக்கேன்பா. சிவராமன், கௌரி இவாளோட இருக்கேன். சிவராமன், கௌரி இவங்கெல்லாம் யாரு? வாட்ஸ் ஹேப்பனிங்? ஒரு நிமிஷம், நீ கௌரிகிட்டயே பேசு. குட் மார்னிங் மிஸ்டர் ரமேஷ். நான் கௌரி, ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருக்கேன். நீங்க எங்க இருந்து வேணாலும் வாங்க, ஆனா என்ன இப்ப கோர்ட்டு கிளம்ப விடுங்க. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? இங்க சென்னையில உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்கார். என்னது? என்ன மாதிரியா? ஆமா, அச்சு அசலா உங்களை மாதிரி. பேரு விக்ரம், ஒர்க்கிங் இன் எ பேங்க். இருங்க, விக்ரம் ஒர்க்கிங் இன் எ பேங்கா? என்ன மாதிரி இருக்கா? ரமேஷ், நீ ஒன்று பண்ணு. இந்த கேஸ் எல்லாம் 2 நாளைக்கு மூட்டை கட்டி வச்சுட்டு உடனே மெட்ராஸ் புறப்பட்டு வா. உடனே? எஸ், நான் மிஸ்டர் விக்ரம் கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களையும் அவரையும் நேருக்கு நேர் மீட் பண்ண வைக்கிறேன்னு. பார்த்தா நீங்களே அசந்து போயிடுவேன். ஸோ கெட் ரெடி டு மீட் மிஸ்டர் விக்ரம், யுவர் லுக் அலைக். ரமேஷ், நாளைக்கு ரமேஷ் சென்னை வரானா? வரார். மரியாதை வெரி ஃபாஸ்ட். அதுக்குள்ள அவரை கான்டாக்ட் பண்ணி சுறுசுறுப்பா செயல்பட்டு இருக்கீங்க. சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, ரமேஷோட அம்மா அவையும் கணபதி அக்ரஹாரத்துலேருந்து இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கா. ஸோ அவ இருக்கும்போதே நீங்கள் அவளை மீட் பண்ணேன்னா பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணிது. வெல், உங்கள் அம்மா அப்பாவையும் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் வர வைக்க முடியுமா? வெயிட், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ மீட் தட் ரமேஷ். திரும்ப அம்மா அப்பா பற்றி பேச வேண்டாம். யூ நோ தட் டைம். எஸ், ஐ நோ யூ ஆர் எ லாட் ஷார்ட் டெம்பர். Let's come to the point, Mr. Short Temper. Well,
நாளைய டே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நீங்களும் ரமேஷும் நேருக்கு நேர்.